இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய கிருபை நிறைவாய் உங்களோடு இருப்பதாக. தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். சில காரியங்களை விட்டு விலக வேண்டும், எவற்றையெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். தீமையான காரியங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். விக்கிரக ஆராதனையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த உலக வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில என்ன செய்யறோம் அப்படின்னா, உலகத்தோடு ஒத்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம். அது ஒரு இயல்பான காரியம்தான். ஆனா பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது மிகவும் ஒரு சவாலான காரியம்தான். எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் இந்த இடத்துக்கு போறாங்க, நான் மட்டும் எப்படி போகாம இருக்கிறது? நான் போறதுல என்ன தப்பு? எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான், இந்த காரியத்தை செய்கிறாங்களே, நானும் செய்தால் என்ன அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நமக்குள்ளாக அநேக கேள்விகள் எழும். ஆனா வசனம் சொல்லுகிறது அவற்றை எல்லாம் விட்டு விலகணும். இந்த நாள்ல நம்ம ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, அநேக நேரங்களில நமக்கு பொல்லாங்கு என்று தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம காணப்படுகிறோம். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கணும். வேத வசன அறிவின் மூலமா தான் எது பொல்லாங்கு, எது நம்ம செய்யக்கூடாது, எதை விட்டு விலகணும் அப்படின்ற அறிவு நமக்கு வரும். அநேக நேரங்களில நம்ம வேதத்தை வாசிக்காதவர்களாக இருக்கிறோம், வேதத்தை தியானிக்காதவர்களாக இருக்கிறோம். அதனால எது பொல்லாங்கு என்று தெரியாத சூழ்நிலையில கூட அநேக நேரங்களில் நம்ம இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி. ஒரு தவறு நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய மனசாட்சி என்ன செய்யும்? இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை உணர்த்தும். சில நேரங்களில நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறவர்களாய் காணப்படுவோம். பல நேரங்களில அந்த சத்தத்தை அடக்கி நாம் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை செய்கிறவர்களா இருப்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நம்ம சொல்லிடுறோம், மனசாட்சி என்ன செய்யும்? மழுங்கி விடுகிறது அப்படின்னு சொல்றது போல அந்த சத்தம் நமக்கு கேட்கவே செய்யாது. நம்ம பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கோம். எல்லாருமே செய்யறாங்க, அதனால இது பொல்லாங்கான காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நினைக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாக இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் என்ன செய்யும்? மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம், பொல்லாங்கான காரியங்கள். ஏன்னா இந்த நாட்கள்ல கொலோசையில சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் தற்பிரியராயும் அப்படி நிறைய வீம்புக்காரராயும் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவைகளை விட்டு நீ விலகணும், இவர்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டதான பொல்லாத சிந்தனை உள்ளவர்களை விட்டு விலகணும். அந்த சிந்தனைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவற்றையும் விட்டு விலகணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப உலகம் எல்லாமே பொல்லாங்கன் யார்? பிசாசு. பிசாசுக்குள் கிடைக்கிறது. அதனால நம்ம பிசாசுக்குரியவர்களாய் நம்ம வாழுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில பொல்லாங்கு காணப்படும். நம் ஆண்டவருக்குரியவர்களாக நம்ம வாழுவோம் என்றால் அந்த பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், பொல்லாங்கனை என்னது? தேவ வசனத்தினால ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வேத வசன அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பொல்லாத காரியங்களை நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் ஆண்டவருடைய ஆலயம், அவர் தங்கும் ஆலயமா இருக்கிறோம். ஒருவன்
அவருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பொல்லாத சிந்தனைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு முத்திரையாக என்ன செஞ்சிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு. நம்ம அநேக காரியங்களை செய்யும் போது நாம் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் நம்முடைய அந்த ஆலயத்தை கெடுக்கிறவராய் காணப்படுகிறோம். அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கும் கெடுதல் வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அநேக நேரங்களில நம்ம ஒரு சின்ன பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா அது எனக்கு சில காரியங்கள் எனக்கு ஒரு லாபமா இருக்கும், அந்த இடத்துல நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இல்லை இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு இது அநேகமான லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம பொல்லாங்கான காரியத்தை செய்கிறோமா? 1000 கோடி நம்மளுக்கு லாபம் கிடைத்தா கூட பொல்லாத காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அநேக நேரத்துல நம்ம பொல்லாங்கன காரியங்களை நம்ம கேட்டகரி பண்ணி வச்சிருப்போம். இந்த சின்ன பொய் சொன்னா சின்ன பாவம், கொலை பண்ணுனா பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரி பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை நம்ம உணராதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அநேக நேரங்களில் நான் பெரிய தப்பு செய்யல, நான் சின்ன தப்பு தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் என்ன பண்றான்? ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்ரீடத்துல போறான். அவன் இந்த பெலிஸ்தரின் படைகளை பார்த்து அவன் பயந்து ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான். ஆண்டவரிடத்துல அவனுக்கு மறு உத்தரவு அருளப்படலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை நோக்கி போறான். அப்போ அந்த பொல்லாங்கானதை அவன் செய்யறான். அதனால ஆண்டவர் அவனுடைய முடிவு என்ன செஞ்சுறாரு? நலமானதாய் இல்லை, அது நலமானதா இல்லை அப்படின்னு பாக்குறோம். அந்த பெலிஸ்தருடைய அந்த போர்ல அவன் மடிந்து போனான் அப்படின்றது நம்ம பாக்குறோம். அநேக நேரங்களில நாம் பொல்லாங்கான காரியங்களை செய்யும் போது நம்முடைய முடிவு அது துக்ககரமாக காணப்படும் அப்படின்றது தான். ஆனா அநேக நேரங்களில் நம்ம உணர்கிறதாய் காணப்படல. இந்த உலக வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஆடம்பரமா இருக்கிறேன், எனக்கு தேவையான எல்லா காரியமும் கிடைக்கிறது, நான் என்ன செய்தாலும் சரி. அநேக நேரங்கள்ல நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களை எவ்வளவு பொல்லாப்பான காரியங்கள், எவ்வளவு துணிகரமாய் நம்ம பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதனால எனக்கு வருமானம் வருது, எனக்கு லாபம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனதை நம்ம துக்கப்படுத்துகிற பொல்லாங்கான காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்படுறோம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான வருமானம் வரலாம், ஆனா நித்திய ஜீவனையும் பரலோகத்தையும் நீங்க இழந்து போவீங்க, நித்திய அக்னி கடல்ல தள்ளப்படுவீர்கள். அப்ப இந்த நாட்கள்ல பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறாரு. எந்த இடத்துல நம்ம பொல்லாங்காய் இருக்கிற காரியம் நடக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த நபர்கள் மூலமாய் நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வருதோ அந்த நபர்களின் தொடர்பை துண்டிக்கிறது சால சிறந்ததா இருக்கும். இப்படி பொல்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் விலகி ஓடும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு துணை செய்வார். நம்ம அப்படிப்பட்டதான கிருபைகளை தரணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அநேக நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள் ஆண்டவரே எல்லாரும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம் ஆண்டவரே. இதனால என்ன ஒண்ணுமே இல்லை, இதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, இதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். துணிகரமான காரியங்களை கூட நாங்கள் செய்து ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய மனசாட்சி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா சொல்லுகிற ஆண்டவரே இயேசப்பா உணர்த்துகிற அந்த சத்தத்தை கூட நாங்கள் கேட்காதவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு விசை எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்தை நாங்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய பரம ராஜ்யத்துக்கு வரத்தக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களை மாத்திரமல்ல எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் பொல்லாங்கான காரியங்களை செய்கிறவர்களுக்காகவும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே பொல்லாங்காய் தோன்றுகிற வழிகளை விட்டு விலகி நல்ல வழியிலே தேவன் நடத்துவாராக. ஆமேன்.